Sri Lanka's most powerful news brand. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முறைகள் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஏனின் வீதியின் கொக்காவிலா அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வறட்சியின் போது உணவு உற்பத்தி தொடர்பில் ஆராய நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியின் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வெளியேறும் பகுதி இன்று முதல் மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவி வரும் வறட்சியுடனான காலநிலைக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையிலான திட்டங்களை செயற்படுத்த நிபுணர் குழு ஒன்றை அமைக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். குறித்த நிபுணர் குழுவினர் வறட்சி காலநிலையின் போது விவசாய மற்றும் உணவு உற்பத்திகள் தொடர்பில் திட்டங்கள் வகுப்பது தொடர்பிலும் அதிக அவதானம் செலுத்த உள்ளனர். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். உமாஓயா திட்டத்தினை விரைவுபடுத்துவதுடன் அதன் பிரதிபலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் 2017ஆம் ஆண்டில் ஏற்பட்ட முன்னேற்றம் மற்றும் 2018ற்கான திட்டமிடல்கள் தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் விசேட அமர்வின் போது குறித்த அறிக்கை முன்வைக்கப்பட உள்ளது. இதேவேளை முறைகள் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்காமல் இன்றைய தினம் பாராளுமன்றத்தை கூட்டுவதில் பயனில்லை என அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். இதனால் விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தை பிரிதொரு தினத்தில் நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். பாராளுமன்றத்தில் நேற்று மாலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. முறைகள் விசாரணை அறிக்கை தொடர்பில் விவாதிப்பதற்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் கோரிக்கைக்கு அமைய நாளைய தினம் பாராளுமன்றத்தினை கூட்டுமாறு பிரதமர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏனின் வீதியில் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்காவிலா அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் வேன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. வேனின் சாரதி உள்ளிட்ட 4 இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாங்குளம் போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் புதிய கழனி பாலத்திற்கு அண்மையில் உள்ள கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வெளியேறும் பகுதி இன்று முதல் மூடப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றீடாக பேலியாகொடையின் ஊடாக கொழும்பு கண்டி பிரதான வீதியை பயன்படுத்த முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. புதிய கழனி பாலத்தின் நிர்மாண பணிகள் காரணமாகவே இந்த வீதி மூடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்களை வளமை போன்று பயணிக்க முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொருளை மற்றும் மருதாணிக்கு இடையிலான வீதியில் பஸ் போக்குவரத்திற்கான முன்னுரிமை ஒழுங்கு விதி இன்று முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது. குறித்த வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நோக்கிலேயே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் மாதவ வைத்தியதிலக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்புக்குள் பிரவேசிக்கும் பல வீதிகளிலும் பஸ் போக்குவரத்திற்கான முன்னுரிமை ஒழுங்கு விதி அமுல்படுத்தப்பட உள்ளதுடன் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய இந்திய உயர்ஸ்தானிகர் தேவேந்திர சிங்கை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இன்று கண்டியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சின்மய மிஷன் நடத்திய வாழ்க்கை முகாமைத்துவ நுட்பங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு யாழ் மணிமண்டபத்தில் இடம்பெற்றது. சின்மயா மிஷனின் உலகளாவிய தலைவர் பூச்சி முக்கிய சுவாமி விஸ்வரூபானந்தாஜி சொற்பொழிவாற்றினார். சின்மய மிஷனின் யாழ்ப்பாண கிளை இந்த சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் முகமது சாலிஹின். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் குறிப்பாக மத்திய வடமேல் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பு தொடக்கம் திருகோணமலை காங்கேசன்துறை புத்தளம் ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி காற்று வீசும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக வலப்பிட்டி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் அடிக்கடி காற்று வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த மடத்தில் செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.